ஒரு பொட்டையா? ஆமாண்ணே, ஆமா சார். சரிங்க. இது வந்து என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 3500 ரூபா சொல்றேன் சார். சரிங்க. என்ன விலை கொடுத்ததுக்கு உண்டு? 3 ரூபா கொடுத்துருவோம் சார். அண்ணன் இன்னைக்கு ரொம்ப சிரிப்போட இருக்கீல, ஏதோ குட்டி எதுவும் விற்பனை பண்ணியாச்சா இன்னைக்கு? பரவாயில்ல சார், இன்னைக்கு விற்பனை பரவாயில்ல. பரவாயில்ல சார். ஆனா அதாவது இந்த குட்டிகள் வந்து எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இப்ப? இது ஒரு 2 சேர்ந்து 1 வாரம் குட்டி சார். 1 வார குட்டி தான். இது வந்து பால் போட்டு வளர்க்கறதா எப்படி மக்கள் வளர்த்துருவாங்களா? ஆமா சார், பால் மாடு இருந்தா வளர்த்தலாம் சார். பால் மாடு இருந்தா அந்த குட்டிகளை வாங்கி வளர்த்தா லாபம் தான். கண்டிப்பா லாபம் தான் சார். ஒரு 10 நாள் வளர்த்தா பால் கொடுத்தா போதும். குட்டி நல்லா 1 மாசம் கொடுக்கணும். 1 மாசம் 1 மாசம் கொடுத்தீங்கன்னா அடுத்து வீட்டுல வடிதண்ணி அரிசி பொட்டு இந்த மாதிரி வச்சா நல்லா குட்டி உண்டாயிரும். நல்ல விலைக்கு விற்பனை பண்ணிடலாம். ஆமா சார், பெரிய ஆட்டோட வர்க்கம் சார். பெரிய வர்க்கம். அதாவது ஃபைனல் ரேட் இந்த ரேட்னா கையில கொடுக்காம்பா. 3 ரூபா கொடுத்துடலாம் சார். 2 சேர்த்து ஜோடி 3000 ரூபாய்னா கையில கொடுத்துடலாம். சரி, இதுக்கு எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி போட வேண்டியது இருக்கும்? இல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க நிலவரம் எப்படின்னா இருக்கு? சந்தை நிலவரம் பரவாயில்ல சார், பரவாயில்ல. மக்கள் வந்து நல்லா திருப்தியா வாங்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 10 குட்டி வாங்கிருக்கேன். 10 குட்டி வாங்கிருக்கீங்க. ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு? ஜோடியா என்ன விலை? ஜோடி வந்து 8 ரூபா கரையா முடிஞ்சுனா 8000 ரூபாய். 8000. ஆமா, ஜோடி. மாசம் குட்டிகளா இருக்கும் இல்ல பால் கொடுத்து வளர்க்கணுமா இல்ல இற கடிக்கும்? இது இற கடிக்கிற குட்டி தானே. இது ஒரு 2.5 மாசம் 3 மாசம் குட்டி இருக்குண்ணா. என்ன பர்பஸ்க்காக இந்த குட்டிகளை தேர்வு? இது நம்ம பொட்டு குட்டிகளை வாங்கிருக்கோம். பொட்டு குட்டி நம்ம வளர்த்து விக்கிறதுக்கு தானே. சரிங்க. இது எவ்வளவு நாள் வளர்ப்பு உண்டுங்க? எவ்வளவு நாள் கழிச்சு இது விற்பனை? ஆனா இது ஒரு 6 மாசத்துக்கு வளர்ப்புக்கு போட்டு தானே விக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க. இந்த 6 மாசம் வளர்த்தா ஒரு குட்டி மேல என்ன லாபம் அப்படின்னு நமக்கு இருக்குங்க? ஒரு குட்டிக்கு என்னன்னா 5 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். லாபம் கிடைக்கும். சரிங்க. தீவன செலவு எல்லாம் போய் தீவன செலவு எல்லாம் எப்படி பண்ண முறையில வளர்க்குறீங்களா இல்ல மேய்ச்சல் முறைங்களா? நம்ம மேய்ச்சல் இது பண்ண முறையில தானே. சரிங்க. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க இன்னைக்கு? சந்தைக்கு நாங்க வந்து 12:30 மணி அந்த மாதிரி வந்தோங்க. சரிங்க. ஆமா, வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா. இந்த மாதிரி சந்தையில வாங்கி இப்போ எத்தனை குட்டிகள் வாங்கலாம் சந்தையில அப்படின்னு சொல்லி பிளான் எதுவும் பண்ணிருக்கீங்க? நாங்க சந்தையில வந்தது ஒரு 15 குட்டி 20 குட்டி எடுக்கிற மாதிரி. சரிங்க. சரி, கடைசியா இப்ப இதோட விலை இது ஆனதுனால நாங்க 10 ரூபா அந்த மாதிரி 10 குட்டி மட்டும் பிடிக்கிற மாதிரி பார்த்தாச்சு. ஓ, விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால 10 குட்டி மட்டும் ஆமா வாங்கிருக்கேன். சரிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஓகே, சரி. நார்மல் சைஸோட இன்னைக்கு கொஞ்சம் பெரிய குட்டியா கொண்டு வந்திருக்கீங்க. என்னன்னு? ஆமாண்ணே, பூரா ஆட்டு குட்டி தானே. சரிங்க. இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 7 ரூபா கிடைக்கும். சரிங்க. 13,500 சொன்னாங்க கோடி. ஆமா, 12 ரூபாய் கேட்காங்க. கொடுக்க வேண்டிய விலை அதான் 12 ரூபாய் கேட்காங்க. மேல 500 தான் கொடுக்கணும். மேல ஒரு 500 வந்தா கொடுக்கலாம். எல்லாமே பொட்டு தானே? ஆமா, எல்லாமே கடா குட்டி தான். ரா பொட்டு. ஆமா, குட்டி வளர வேண்டிய இல்ல ஒரிஜினல் குட்டி. குட்டிகளா இருக்குங்க இது. இப்போ குட்டி 3 மாசம் குட்டியா உங்களுக்கு பால் கொண்டானே யாரும் எல்லாத்தையும். எல்லாம் மேய்ச்சல் குட்டி தான். ஆமா ஆமா. வாங்கினா மக்களுக்கு கவலை இருக்காது. ஆமா, நல்லா மேய்ச்சல் நல்லா இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? இது சுமாரா தான் இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் குட்டி இழுப்பு இல்ல. அதாவது வாங்குற மக்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரிங்க. சரி. அதாவது மொத்தம் இதுல எத்தனை எண்ணிக்கை குட்டிகள் இருக்கு? 25 குட்டி இருக்கு. சரிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரி. கிடா குட்டியா? ஆமாங்க. ஆனா வாங்கிருக்கீங்க. என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க? 7 ரூபாய். 7000. 7000ங்கிற ரேட் ரொம்ப ஜாஸ்தி. 3 மாசம் தான் ஆகும் குட்டிக்கு. கலருக்காண்டி வாங்கிருக்கேன். இந்த கலருக்காக. இது என்ன கலர்னு? மொத்தம் 3 கலர் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ரா குட்டினே. சரிங்க. சரிங்க. காரக்குடி போறேன். காரக்குடி. எத்தனை குட்டி வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? இல்ல, ஒரு குட்டி தான் வாங்கணும். ஒரு குட்டி மனசு பிடிச்சிருந்து வாங்கிட்டேன். சரிங்க. அதாவது பந்தயத்துக்கு தேர்வு செய்றீங்க. குட்டி என்னென்ன அம்சம் என்னென்ன மாதிரி பார்த்து கொம்பு, தலை செட்டு, கால்கனா. சரிங்க. குறுக்கு ரெட்டை குறுக்கு. இதெல்லாம் பாதி செலவு. ரெட்டை முதுகு இருக்கணும். ரெட்டை குறுக்கு. அப்பதான் குட்டி நல்லா நிட்டு போக. நல்லா பந்தயத்துக்குன்னா கொண்டு போனா ஒரு தோரணை நிக்கும். அதாவது இது வந்து இந்த சைஸ்ல வாங்கிருக்கீங்களா? இதுக்கு வந்து பால் எதுவும் கொடுத்து வளர்க்கணும்? ஆமா, இன்னொரு 1 மாசம் பால் கொடுத்தா நல்லா இருக்கும். பால்லாம் என்ன மாதிரி? மாட்டு பால் கொடுப்பீங்க? பசும்பால். தண்ணி ஊத்தாம. சரிங்க. சரிங்க. மாடு வச்சிருக்கீங்க அப்ப? இல்ல, மாடு வெளியே வாங்கி ஊத்தணும். பால் வெளியே வாங்கி ஊத்தணும். செலவே ஒரு அமௌண்ட் ஆயிருங்க. அதே 1000. இதே வண்டியில இருந்தே வந்து இதே செலவு 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இதுக்கு விலை இல்ல. இல்ல. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே. விற்பனை ஐட்டம் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு, எப்படி விற்பனை பண்ணிருக்கீங்க? இது நான் 7 ரூபா சொன்னேன். சரிங்க. இது 6 ரூபா சொன்னேன். சரிங்க. மொத்தம் 11 ரூபாய் கொடுத்துருக்கேன். சரிங்க. மொத்தம் 11 ரூபாய் ரேட்டு கொடுத்தாச்சு. இந்த குட்டிகளை வாங்கிட்டு போற நண்பர்கள் வாங்கினா எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? இப்ப 11 ரூபாய்க்கு ஆயிருக்கானா ஒரு 4 மாசம் வளர்த்தாங்கன்னா அவன் 18 ரூபா 19 ரூபாய்க்கு விற்கலாம். உறுதியா வைக்கலாம். அதாவது நல்ல முறையில விற்பனை பண்ணிடலாம். நானே எடுத்துக்கிடுவேன். நீங்க எடுத்துக்கிடுவீங்களா? வளர்த்த கூலியை கொடுத்துட்டு. சரிங்க. இப்போ வந்து சந்தை நிலவரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிற எப்படிங்க பார்த்து வாங்க? தம்பி, இப்பதான் எல்லாம் முடிஞ்சு தைப்பொங்கல் வரப்போகுது. சரிங்க. அதனால சம்சாரி பூரா ஆண்டாங்க. அதனால வந்து இப்ப வந்து குட்டி எல்லாத்துக்குமே கிடைக்க மாட்டேது. வாங்குற அதுக்கு தான் குட்டி கிடைக்குது. சீக்கிரம் முந்தணும். சந்தைக்கு எத்தனை மணிக்கு வரலாம் மக்கள் இங்க வரதுன்னா 10 மணிக்கு வந்துடலாம். காலையிலே 10 மணிக்கு வந்துடலாம். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நடக்கும். சீக்கிரம் நடக்க டைம் சொல்றீங்க? ஆமா. சரிங்க. அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொட்டு ரகமா தேர்வு செஞ்சீங்க. இந்த பொட்டு குட்டிகள்னால வந்து இதை எப்ப விற்பனை மார்க்கெட்டுன்னு சொல்லி கொண்டு வரணும் நம்ம? பக்ரீத். கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். வளர்ப்புக்கு தானா? வளர்ப்புக்கு தான். சரிங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம்?
24 சொன்னாங்க. சரிங்க. நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன் ஜோடி. ஆமா. 20,000 ரூபாய் ரேட்டுக்கு நம்ம வாங்கின ரேட்டு. ஆமா. இது வந்து எத்தனை மாச குட்டியா இருக்கும்? கொஞ்சம் மெலிசலா இருக்கு. மாசம் இது 8 மாச குட்டியா இருக்கும். சரிங்க. இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க இந்த குட்டி? இது இன்னும் ஒரு 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்த்தா நல்ல லாபம் தரும். நல்ல லாபம். சரிங்க. நம்ம எந்த ஊர் கொண்டு போறீங்க? இது புளியங்குடி, திருநெல்வேலி. எத்தனை இது இந்த மாதிரி வளர்க்குறீங்க? இது வளர்க்குறது இப்போ நம்மகிட்ட ஒரு 10 குட்டி கிடக்கு. சரிங்க. இதோட 12 ஆச்சு. 12 ஆச்சு. 12 குட்டி வளர்த்தா லாபம் தருமோ? லாபம் இருக்கும், லாபம் இல்லாம இருக்காது. கண்டிப்பா லாபம் கிடைக்கும். லாபம் கண்டிப்பா. அதாவது இந்த மாதிரி குட்டிகளை கொஞ்சம் பெரிய சைஸா வாங்குறீங்க. எல்லாரும் இந்த மேல உள்ள தரத்துல சின்ன குட்டியா ஒரு 6 ரூபா 7 ரூபா தரத்துல வாங்குவாங்க. நல்லா திங்கும். இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்கும். சரிங்க. எந்த ஒரு காய்ச்சல் சளி அந்த மாதிரி எதுவும் வராது. காய்ச்சல் எதுவும் வராது. சின்ன குட்டிங்கும் போது உங்களுக்கு இறை சரியா சாப்பிடாது. சரிங்க. அப்படிங்கும் போது அது குட்டி கொஞ்சம் இதா தான் இருக்கும். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் போதும் ஊட்டாலும் நல்ல இறதிங்க. ஒரு சளி காய்ச்சல் இருமலி எந்த எதுவுமே வராது. நோய் நொடி வராம நல்ல குட்டியா. ஆமாண்ணா. ஆமா. சரிங்க சரி. ரொம்ப நன்றிங்க. சரி. நல்ல குட்டியா. எத்தனை குட்டிகள் இருக்குன்னு? 12 குட்டி. தூத்துக்குடி மாணவன். எத்தனை குட்டிகள் இருக்கு? 12. சரிங்க. எல்லாம் பெரிய சைஸா இருக்கு. என்ன விலை சொல்றீங்க ஒவ்வொரு குட்டியும்? நாங்க ஜோடியா விக்கிற மாதிரி வச்சிருக்கோம். சரிங்க. ஜோடியாவும். என்ன விலை கொடுப்பீங்க? என்னவோ நாங்க வந்து 33 34 விக்கிறோம். 35 சொன்னது. சரிங்க. 33 34 கொடுத்து நிக்கிறோம். சரிங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துக்கிறீங்க? நாங்க கம்பூர். ஓகே. இதெல்லாம் எப்படி நேச்சுரல் முறையில வளர்த்ததா இல்ல கையற வச்சு வளர்த்தீங்களா? நேச்சுரல் தான். அப்புறம் பண்ணை முறைக்கு நல்லா செட் ஆகும். ஆமா. இந்த குட்டிகளை வாங்கிட்டு போனா பக்ரீத்துக்கு நல்ல குட்டிகளை தரமா எந்திரிச்சுவோம்னு. ஆமா. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்துக்கிறீங்க. எல்லாமே கிடா குட்டிகள் தானா? ஆமா. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சந்தைக்கு நாங்க வந்து இப்ப ஒரு 10:30 12 வந்தோம். சரிங்க. ஒரிஜினல் பிரீடா அதுக்கு எங்க வாங்கின குட்டிகள் இது? நாங்க வளர்ப்பு குட்டி எங்க வந்து இல்ல வாங்கி வளர்த்துட்டீங்கல்ல? இந்த நம்ம எட்டயபுரத்துல வாங்கினதுதான். அப்ப வாங்கும்போது குட்டி என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க? நாங்க எவ்வளவு வாங்குறீங்க? 14 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்குறோம். இது விற்கும் போது அது நெருக்கிதான் வந்த மாதிரி இருக்கு. ஆமா. பாதிக்கு பாதி. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். மக்கள் வரத்து வாங்குறவங்க வரத்து கம்மி, குட்டி அதிகம். விற்பனை அதாவது குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டு போற குட்டிகள் இல்ல, சந்தையில வாங்கிட்டு போறாங்க, நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா எதுவும் தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணும்? ஆமா, ஒரு தடுப்பூசி ஒன்று போட்டணும். அப்புறம் கிளி மருந்து ஒன்று போட்டா போதும், வேற ஒன்று வேண்டாம். இப்போ இந்த மாதிரி குட்டிகளை வந்து நீங்க வாங்கி கொண்டு வந்த குட்டிகள் இல்ல நீங்க உற்பத்தி பண்ற குட்டிகள்? இது வாங்கி கொண்டு குட்டி தான். வாங்கி கொண்டு வந்து உண்மையை சொல்லிட்டீங்க. உங்களை நேர்ல பார்க்கணும், இந்த மாதிரி குட்டிகளை நேர்ல வந்து வாங்க வரணும்னா எங்க வந்து வரணும், எப்படி உங்களுக்கு பார்க்க நேர்ல வரணும்? செக்காரக்குடி தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி தான். என் பேர் பாலா. பேரு பாலா, செக்காரக்குடி. ஆமா ஆமா. அதாவது இந்த குட்டிகளை வாங்கிட்டு போறவங்க எத்தனை மாசம் வளர்த்தா ஒரு லாபங்கிறது கிடைக்கும்? 3 மாசம் வளர்த்தா போதும். 3 மாசம் வளர்த்தா என்ன லாபங்கிறது பார்க்கலாம். அவங்க வளர்க்குற பொறுத்தா இருக்கு. வெயிட் அடைச்சு போட்டு வளர இல்ல. அவங்க யாரும் நல்லா கொடுத்து வாய்த்தாக்க நம்ம டானிக் இடிக்க கொடுத்தாங்கன்னா வரும். இல்ல அப்படின்னா வராது, குட்டி வராது. வீட்டுல அடைச்சு போட்டா குட்டி வளராது. அதை பார்க்கணும், நல்லா பார்க்கணும். கண்ணு கருத்துமா பார்த்தா தான் வரும், குட்டி நல்லா உண்டாகும். ரொம்ப நன்றிங்க. 35 ரூபா சொல்றோம்ண்ணா. 30 ரூபா கொடுத்துலாம்ண்ணா. ஆமா. பல்லு 4 பல்லு. அது 6 பல்லுண்ணே. அது 28 ரூபா. அது 27 ரூபா கொடுத்துலாம்ண்ணா. கை வளர்ப்பு தான். இது அறுப்பு கட்டுண்ணே. அந்த இப்படிதான் நல்லா தானே இல்லாம தான் இருக்கு. இப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? உங்க பேர் என்னதுமா? உங்க பேர் என்ன? ஹபீப். எத்தனை குட்டிகள் வாங்கி இருக்கீங்க இன்னைக்கு? 10.
10 கிடா குட்டிகள் தான். ஆமா ஜோடி என்னென்ன விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்கீங்க? எத்தனை வேற சந்தைக்கு வந்தீங்க நீங்க? 8 8,000 ரூபாய் ரேட்டு. 8,000 ரூபாய் ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்களா? சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்துருக்கீங்க? அரை மணி நேரம் ஆச்சு.